வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஃபைனலான கட் ஆஃப் எப்போ வெளியிட போகிறாங்க, குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், இது குறித்து முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ப்ரிம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் நம்ம ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை பொறுத்து தான் நமக்கு இந்த மெயின்ஸுக்கு உண்டான கட் ஆஃபு. ஸோ ப்ரிம்ஸோடைய கட் ஆஃப் இது தான். இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிக அளவில் நாளுக்கு நாள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது அஃபிஷியலான ஆன்சர் கீஸ்க்கு அப்புறம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிய மாற்றங்களோட நிகழ்வு. ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகவும் சிலருக்கு கட் ஆஃப் கம்மியாகவும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவல் கட் ஆஃப் வரும் அப்படின்றத சொல்லவே முடியாதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 78,000 நபர்களை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த மதிப்பெண்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு தாராளமாக உங்களை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மட்டும்தான். ஸோ இதில் ஓரிரு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ கட் ஆஃப் ரேஷியோவை நம்ம இப்போ பார்த்துடலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃபு, கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃபு. ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப ஜிடிக்கு 31%, 140லேருந்து 45. ஓகேங்களா, அடுத்து பிசிக்கு 26%, 135 to 140. இந்த மதிப்பெண்கள் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களை ப்ரிப்ரேஷன்ஸை வச்சுக்கோங்க. பிசி முஸ்லீம் 3%, 125 to 130. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, 125 to 128. எஸ்சி 15%, 122 to 128. எஸ்சி 2%, 120 to 128. எஸ்டி 1%, 110லேருந்து 115. அடுத்து பிடபிள்யூ, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ வெறும் 100 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே மெயின்ஸுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின்ஸுக்கு இருக்கிற இறுதி கட்ட கட் ஆஃபு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க டிசம்பர் மாதத்தில். ஸோ குறிப்பிட்ட மாதிரி டிசம்பர் மாதத்தில் மெயின்ஸுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியல் வெளியிட போகிறாங்க. 78% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இதில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷன் இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை எடுத்து வையுங்கள். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஃபைனலான கட் ஆஃப் எப்போ வெளியிட போகிறாங்க, குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், இது குறித்து முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும்
நினைக்கிறீங்களோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ப்ரிம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் நம்ம ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை பொறுத்து தான் நமக்கு இந்த மெயின்ஸுக்கு உண்டான கட் ஆஃபு. ஸோ ப்ரிம்ஸோடைய கட் ஆஃப் இது தான். இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிக அளவில் நாளுக்கு நாள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது அஃபிஷியலான ஆன்சர் கீஸ்க்கு அப்புறம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிய மாற்றங்களோட நிகழ்வு. ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகவும் சிலருக்கு கட் ஆஃப் கம்மியாகவும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவல் கட் ஆஃப் வரும் அப்படின்றத சொல்லவே முடியாதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட 78,000 நபர்களை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த மதிப்பெண்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு தாராளமாக உங்களை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மட்டும்தான். ஸோ இதில் ஓரிரு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கட் ஆஃப் ரேஷியோவை நம்ம இப்போ பார்த்துடலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2A மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃபு, கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃபு. ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப ஜிடிக்கு 31%, 140லேருந்து 45. ஓகேங்களா? அடுத்து பிசிக்கு 26%, 135 to 140. இந்த மதிப்பெண்கள் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களை ப்ரிப்ரேஷன்ஸை வச்சுக்கோங்க. பிசி முஸ்லீம் 3%, 125 to 130. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, 125 to 128. எஸ்சி 15%, 122 to 128. எஸ்சி 2%, 120 to 128. எஸ்டி 1%, 110லேருந்து 115. அடுத்து பிடபிள்யூ, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ வெறும் 100 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே மெயின்ஸுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின்ஸுக்கு இருக்கிற இறுதி கட் ஆஃபு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க டிசம்பர் மாதத்தில். ஸோ குறிப்பிட்ட மாதிரி டிசம்பர் மாதத்தில் மெயின்ஸுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியல் வெளியிட போகிறாங்க. 78% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இதில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷன் இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை எடுத்து வையுங்கள். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.